ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு நைட் டைமில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி முடிச்சுட்டு சரியா மணி 11 மணிக்கு நடந்து வராங்க ரெண்டு நண்பர்கள். வர வழியில் அந்த கிராமத்து சாலையில் இவங்களுக்கு நடந்த ரொம்பவே பயங்கரமான நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க அப்படி என்ன அமானுஷத்தை சந்திச்சாங்க, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இது எல்லாம் இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப திகிலாக இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன நடந்துச்சுன்றது வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேலூருக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமமாங்க. அந்த கிராமத்தில் இருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி அங்கே விசேஷம் பண்ணியிருக்காங்க, கோயில் விசேஷம். இப்போ இந்த கிராமத்தில் உள்ள நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அருண் மற்றும் விஜய் 2 பேருமா சேர்ந்துட்டு, டேய் இன்னைக்கு ஆர்கெஸ்ட்ரா போடுறாங்களாண்டா, நம்ம அந்த கோயில் விசேஷத்துக்கு போய் பார்த்துட்டு ஆர்கெஸ்ட்ராவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாண்டா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போது முடிவு பண்ணுறவங்க இவங்க கிட்ட பைக் இருக்குங்க. ஆனால் அந்த பைக் எடுக்கும் போதே கவனிச்சிருக்காங்க பெட்ரோல் கம்மியாக இருந்திருக்கு. டேய் இங்கே தாண்டா பக்கத்து தானடா, போயிட்டு வந்துடலாம்டா, அதெல்லாம் எதுவும் ஆகாதுடா, நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு போகணும்னா ரொம்ப தூரம் போகணும், இங்கே நம்ம போயிட்டு வந்துடலாம்டா அப்படின்னு அருண் சொல்லியிருக்காருங்க. சரின்னு விஜயும் அருணும் 2 பேரும் கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க கிளம்பும் போதே மணி 8 மணி போகிறாங்க. சாமியெல்லாம் கும்பிடுறாங்க, திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா மணி 9 மணிக்கு மேலே ஆர்கெஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணதுமே இவங்களுக்கு ஒரே குஷியாகிடுச்சு. அந்த ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னாவே யாருக்கு தாங்க பிடிக்காது. பக்கத்து ஊரில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக யாராலும் போகாமல் இருக்க முடியாது இல்லையா? அது மாதிரி இவங்களும் போய் கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி முடியறதுக்கே மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சாங்க. இந்த 11 மணி தாண்டிடுச்சுடா, நம்ம கிளம்பலாண்டா அப்படின்னு அருண் சொல்லியிருக்காரு. விஜயும் சரிடா அப்படின்னு கிளம்பியிருக்காங்க. கிளம்பி இவங்க பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்தை தாண்ட போகிற நேரத்தில் இவங்களோட வண்டியில் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ரொம்பவே ட்ரை ஆயிடுச்சு. டேய் நான் சொன்னலடா போய் பெட்ரோல் போட்டு வந்துடலான்னு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த வண்டி தள்ளிக்கிட்டே போகிறாங்க. சாதாரணமாக நடந்து போகிறதே நமக்கு கஷ்டம்டா, வண்டி வேற தள்ளிக்கிட்டு போகணும், என்னடா இப்படி பண்ணிட்டியடான்னு அருணும் விஜயும் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. இப்போது நடந்து போகிற இடம் ஃபுல்லாக அந்த கிராமத்தை தாண்டியாச்சு. கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. நிலா வெளிச்சம் மட்டும்தான் லைட்டாக இவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. இந்த வெளிச்சத்தில் இவங்க போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு பொண்ணு பாடுற மாதிரியான சத்தம் நல்லாவே கேட்குது. ரொம்பவே இனிமையான குரலாகவும் இருக்குது. இந்த மொபைலில் பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பொண்ணோட குரல் இருந்துச்சாங்க. நல்லாவே இவங்க கேட்க கேட்க அந்த மைண்டெல்லாம் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அந்த பைக்கை நிறுத்திட்டு, டேய் உனக்கு இந்த பாடுற சத்தம் கேட்குதாடான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. 2 பேத்துக்குமே அந்த சத்தம் கேட்டது. எங்கேருந்துடா அந்த சத்தம் வருது, நம்ம தொடர்ந்து நடக்க பின்னாடியே பாடுற மாதிரி இருக்கேடா அப்படின்ட்டு 2 பேரும் வண்டியை நிறுத்திட்டு சுற்றி பார்க்குறாங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியல. அங்கே பெரிய பெரிய மரங்கள் கூட கிடையாதுங்க, அந்த புதர்கள் கூட கிடையாதான். அப்போ எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு தெரியலையேன்னு 2 பேரும் இப்போ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி எங்கேயுமே யாருமே இல்லாததுனால அடுத்தது மேற்கொண்டு நடக்கிறாங்க. வண்டி தள்ளிக்கிட்டே நடக்கிறாங்க. பார்த்தா இப்போது அவங்களுக்கு முன்னாடி யாரும் நடந்து போய்கிட்டு பாடுற மாதிரி இருக்குங்க. இந்த பாடல் இவங்க நடக்க இவங்களுக்கு முன்னாடி சைடு தான் கேட்குது. இது வரைக்கும் பின்னாடி கேட்டுச்சு, இப்போ முன்னாடி கேட்குது. உடனே 2 பேருமே மொபைலில் டார்ச் ஆன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்தாலுமே எதுவுமே தெரியலங்க. ஏய் ஒன்றுமே புரியலையேடா, எங்கடா இந்த பாட்டு பாடுது, இப்போ ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அங்கே பாடினாலும் நமக்கு இந்த அளவுக்கு தெளிவாக தெரியாதேடா, நம்ம பக்கத்துலேயே பாடுற மாதிரி இருக்கேடான்னு குழப்பி போய் 2 பேரும் சுற்றி ரோட்டையே பார்க்குறாங்க. அப்போது சடனாக இவங்களோட கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிகிற அளவு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. உடனே கிராஸ் ஆயிருக்கு. மின்னல் வேகத்தில் இந்த வாமா மின்னல்னா அப்படியே கிராஸ் ஆகி போவாங்களே, அது மாதிரி கிராஸ் ஆகி போயிருக்குங்க. 2 பேரும் நல்லா மிரண்டு போய் பார்க்குறாங்க. நல்லா பயந்து போயிட்டாங்க. டேய் இப்போ ஏதோ போச்சுல்லடா, நீ பார்த்தியாடா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் ஆமாடா நானும் பார்த்தேன், உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு இவங்க முன்னாடி சைடு பார்த்தது இப்போ பின்னாடி சைடு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு பயங்கரமான உருவம் நிற்கிதுங்க. அதுவும் ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி தெரியுது. ஆனால் கழுத்து பகுதி வரைக்கும் மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. அதுக்கு கீழே எதுவுமே தெரியலையாங்க. 2 பேரும் ஆடி போயிட்டாங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக பயத்தில் நடுங்கியே போயிட்டாங்க. இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல.
டேய் டேய் அப்படின்னு 2 பேரும் அப்படியே கையெல்லாம் உதறிக்கிட்டே கை கோக்குறாங்க. இவங்க கை 2 பேர்த்தோட கையும் கோர்க்கறதே நடுங்கிட்டு ரொம்ப கிரிப்பாவே இல்லையாங்க. அந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்க. டே வாடா ஓடிலாண்டா அப்படின்ட்டு 2 பேரும் பைக்கை தள்ளிக்கிட்டு ஓடுறாங்க. பைக்கை தள்ளிக்கிட்டு எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க ஓட அந்த உருவம் நார்மலாக நடந்தே வருதாங்க. இவங்க ஓட்டம் படித்து ஓட முடியாமல் ஓடுறாங்க. அந்த உருவம் கேஷுவலாக நடந்து வந்து பாடிக்கிட்டே வருது. இந்த மறுபடியும் அந்த பாடல் சத்தம் கேட்டதும் இவங்களுக்கு காதெல்லாம் அப்படி வலிக்கிற மாதிரி இருந்துச்சாங்க. முடியெல்லாம் அப்படியே சிலிர்த்து போயிடுச்சு, காதெல்லாம் வலிக்குது. ஐயோ அப்படின்னு 2 பேரும் கத்திக்கிட்டே மறுபடியும் வண்டி தள்ளுறாங்க. இவங்களால வண்டி தள்ளவே முடியல, இவங்களால நடக்கவும் முடியல. எவ்வளோ தூரம் அந்த மாதிரி ஓட முடியும் சொல்லுங்க பார்த்துக்கலாம். சுத்தமாக நடக்கவே முடியல, கை காலெல்லாம் ரொம்ப வலி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு நம்ம போக முடியாதுடா, வண்டி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டி ஸ்டாண்ட் போட்டாங்க. சாவியை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க ஓடுற இடத்துல ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்துக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த உருவம் என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாமே. அந்த உருவமும் கேஷுவலாக நடந்துட்டு வந்துட்டு இருந்தது. அந்த பைக்கையே சுற்றி வருதாங்க. இப்போ ஒரு 4-5 ரவுண்ட் அடிச்சிருக்குமா. அதுக்கப்புறமா அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு சடனாக திரும்புதாங்க. இவங்க நின்றுட்டு இருந்த அந்த மரத்து பின்னாடி பார்க்குற மாதிரி இருந்திருக்குங்க. இப்போ 2 பேரும் பயங்கரமாக பயந்து போயிட்டாங்க. நடுக்கமாக நிற்கவே இல்லை, வாய் அப்படியே உளருது. டேய் இங்கேருந்து போயிடலாண்டா அப்படின்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு வாயே வரல. இப்படி பார்த்ததும் அடுத்த செகண்டேங்க அவங்க முகத்துக்கு நேராக வந்து நின்றுச்சாங்க. தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. ஐயோ அப்படின்னு அந்த இடத்துலயே விழுந்துட்டாங்களாம். கீழே விழுந்து மேலெல்லாம் சேராகி அதுக்கப்புறம் எந்திரிச்சு இவங்களும் ரோட்டுக்கிட்ட வராங்க. வந்துட்டு பார்த்தா அந்த இடத்துல பைக்கையும் காணும், அந்த உருவத்தையும் காணும். டேய் பைக்கு போச்சேடா, நம்ம வீட்டில் போய் என்னடா சொல்றது, இந்த பேய் வேற என்ன பண்ணுச்சுன்னு தெரியலடா அப்படின்னு பதறாங்கங்க. அதுக்கப்புறமா லைட் அடிச்சுட்டு பார்க்குறாங்க மொபைலில். அப்போது அந்த வண்டி அங்கே தான் இருக்கு. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா அந்த இடத்துல வண்டி இல்லை. ஒரே மாயமாக இருக்கேடா, என்னடா நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இந்த ஆர்கெஸ்ட்ராக்கு போகாமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது பைக்கை எடுக்கிறதுக்கு பக்கத்தில் நெருங்கி வராங்க. ஆனால் அருணுக்கு ரொம்ப பயம். நான் வரலை, நீ மட்டும் போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு விஜயை மட்டும் அனுப்புகிறாங்க. விஜயும் அந்த பைக்குக்கு பக்கத்தில் நெருங்கி வராங்க. பின்னாடி அருண் பயங்கரமாக கத்துறாருங்க. டேய் என்னை காப்பாத்துடான்னு கத்துறாருங்க. அப்போ திரும்பி பார்த்தா அருணோட அந்த தோல் மேலே அதே பேய் வந்து கை வச்சிட்ருக்காங்க. கையை வச்சது மட்டும்தான் இவருக்கு தெரியுது. ஆனால் அருணுக்கு அது பயங்கர வெயிட்டாக தெரிஞ்சிருக்கு. ஃபுல்லாக அவரை போட்டு நெரிக்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. டேய் என்னை காப்பாத்துடா, என்னை சாகடிக்க போதுடா அந்த பேய், என்னை காப்பாத்துடா அப்படின்னு கத்துறாராங்க. நீங்கள் பைக்கே மட்டும் வர முடியல, அருணுக்கிட்ட பேயும் இருக்கு. நம்மளா போய் பேய்கிட்ட மாட்ட முடியுமானோ இது ஒரு பயம். இருடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே இருந்த சாமி பாட்டெல்லாம் பாடுறாங்க. மொபைலில் ஃபோட்டோ அந்த பாட்டு எல்லாத்தையுமே தேடுறாங்க. மொபைல் நெட்வொர்க்கே இல்லை, ஃபுல்லாக மொபைல் ஒர்க்கே பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அடுத்தது டேய் சாமி பேரெல்லாம் சொல்லுடா, அது போயிருண்டா, சாமி பேரை சொல்லுடா, நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோண்டா, சாமியை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி அருணுக்கு ஐடியா கொடுத்துருக்காரு. உடனே அருணும் வாய்க்குள்ளேயே முனகிறார். அவருக்கு தெரிஞ்ச சாமி பேரெல்லாம் முனகிருக்காரு. இங்கே விஜயும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு 5 நிமிஷத்துல அந்த உருவம் அப்படியே பயங்கர காத்தோட மாயமாக மறைஞ்சிருச்சுங்க. ஃபுல்லாக அந்த இடத்துல அவ்வளோ ஒரு காற்றா இருந்துச்சாங்க. அப்புறமா எதுவுமே இல்லை, ரொம்பவே அமைதியாயிடுச்சு. அமைதியானதுக்கப்புறம் டேய் வண்டி எடுத்துகிட்டு வாடா, சீக்கிரம் வாடா, நம்ம போயிடலாம், இதுதான்டா கேப் விட்டுருக்குடா, சீக்கிரம் வந்துடுடா அப்படின்ட்டு வேகமாக பைக்கை தள்ளுறாருங்க விஜய். இந்த முறை அவரால் பைக்கை 1 இன்ச் கூட நகர்த்தவே முடியலையாங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளுறாரு, ஆனால் நகர்த்தவே முடியல. டேய் வண்டி நகர்த்தவே முடியலடா, வாடா அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து தள்ளுறாங்க. அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருந்துச்சாங்க அந்த பைக்கு. சுத்தமாக தள்ளவே முடியாத அளவுக்கு பயங்கர வெயிட்டாக இருந்திருக்கு. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக தள்ளிக்கிட்டு போகிறாங்க. ஓரளவுக்கு தான் அந்த ஸ்பீடும் போகுது. அதுக்கப்புறமா இவங்களால தள்ளவே முடியல. சரிடா இதுக்கப்புறம் நம்மளால தள்ளவே முடியாதுடா, யாருக்காவது ஃபோன் பண்ணலாம்டா அப்படின்னு அப்போதான் ஃபோனை பார்க்குறாங்க. இப்போவும் ஃபுல்லாக நெட்வொர்க்கே இல்லாத மாதிரி இருக்குது. யாருக்குமே ஃபோனும் பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. டேய் என்னடா இப்படி வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமேடா அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது தான் இங்கே இவங்களோட அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த சைடில் இருந்து ஒரு பைக் ஒன்று வருதுங்க. இந்த பைக்கை பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கு. அது ஒரு ஸ்கூட்டியாகவும் இருந்திருக்கு. சரி இந்த ஸ்கூட்டி இருக்கார்ல அவங்கள்ட்ட வந்து நம்ம லிஃப்ட் கேட்கலாம்.
லிஃப்ட் கேட்டு நம்ம கிராமத்துக்கு போயிட்டு பெட்ரோல்லாம் வாங்கிட்டு பசங்களோட வந்து இந்த வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு லிஃப்ட் கேட்குறாங்க. அங்கே ஒரு பொண்ணு தான் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. டேய் ஒரு பொண்ணுடா, இவ்வளோ நேரத்துக்கு ஒரு பொண்ணு ஓட்டிட்டு வராடா அப்படின்னு 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து லிஃப்ட் கொடுக்குறாங்க. 2 பேரும் அந்த வண்டியில் ஏறுறாங்க. ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அருண் தாங்க அந்த ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் ஏதோ நாத்தம் நாறுதுடா, என்னால் தாங்கவே முடியலடா, என்ன நாத்தம்னு தெரியலடா அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா மல்லிகைப்பூ வாசமாக அடிக்குதாங்க. அந்த நாத்தம் போய் வாசமாக அடிக்குதாங்க. டேய் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த நாத்தம் மாதிரி மல்லிகைப்பூ வாசம் மாதிரி அடிக்குதுடா, என்னன்னு தெரியலடா, வித்தியாசமா இருக்காளடா, இது வரைக்கும் இந்த பொண்ணு நம்ம பார்த்ததே இல்லையாடா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன ஊருங்க ஏதுங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்பவும் அந்த பொண்ணு இதே ஊர் தான்பா, நான் இந்த ஊரே தான், உங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேனே, இதே ஊர் தான்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க உங்களை பார்த்தது இல்லையேன்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ திரும்பி பாருங்க என்னை பார்த்தது இல்லையான்னு அப்படின்னு கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க. அந்த உருவம் ஒரு நார்மல் மனுஷனோட உருவமே கிடையாதான். அதுக்கு பதிலாக ரொம்பவே விகாரமான ஒரு பயங்கரமான முகத்தோட அந்த பொண்ணு இருந்திருக்கு. இவங்களை பார்த்து சிரிச்சிருக்கு. சிரிச்சதும் இவங்க 2 பேத்துக்கும் பயங்கரமாக பயந்து 2 பேரும் அந்த ஸ்கூட்டிலேருந்து விழுகிற அளவுக்கு பயம் வந்துருக்கு. இப்போ விழுந்தாலுமே இவங்களுக்கு அடிபடும், இல்லைனாலுமே இந்த பேய்கிட்ட ஏதாவது ஆகும் அப்படின்றதுனால அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு 2 பேரும் கையை இறுக்கி கோத்துக்கிட்டு இறங்கலான்னு பார்க்குறாங்க. அப்போதும் அந்த வண்டி வேகமாக போகிற மாதிரியும் இருக்கு, பயங்கரமாக ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குங்க. என்னன்னு தெரியல, இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்குது அப்படின்னு கீழே குடிஞ்சு பார்த்தா அந்த பைக் வந்து தரையில் போகிற மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியலையாங்க. இந்த நிலா வெளிச்சத்துலேயே இந்த தரையில் போகிற மாதிரி அந்த பைக் ஒன்றும் தெரியலையாங்க. ரொம்ப ஸ்பீடானா சுற்றிட்டே இருக்குது. இவங்களுக்கு தான் அது ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அது ஒரே இடத்துல அப்படியே இந்த வண்டி மேலே உட்கார்ந்தவங்க அங்கேயே தான் இருக்காங்க. திரும்பி பார்த்தா இவங்களோட பைக்கே தெரியும். டேய் நம்ம எங்கேயுமே போகலடா, இங்கே தான்டா இருக்கோம், கீழே குதிடா அப்படின்னதுக்கப்புறம் 2 பேரும் கீழே குதிச்சிட்டாங்களாங்க. குதிச்சுட்டு இவங்க எந்திரிச்சு பார்க்கறதுக்குள்ளுமே அங்கே நின்றுட்டு இருந்த அந்த ஸ்கூட்டியும் காணோம், இப்போ அது மேலே ஓட்டிட்டு வந்த அந்த பொண்ணையும் காணோம். 2 பேரும் நடுங்கி போய் ஓட்டம் எடுத்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட கிராமம் வரைக்குமே ஓடலாம் அப்படின்றத முடிவு. இவங்களும் ஓரளவுக்கு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் மூச்சு இறங்கிது. இவங்களால அந்த மூச்சு வாங்குறது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்களாம். உட்காந்து ஒரு பெரிய கல் மாதிரி இருக்குங்க, அது மேலே உட்காந்துட்டு டேய் யாராவது தண்ணி கொடுத்தா கூட பரவாயில்லையடா, இந்த வயல்வெளிகளை எங்கேயாவது மோட்டர் ஓடுதான்னு பாருடா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களை கிராஸ் பண்ணி ஒருத்தர் வேகமாக நடந்து போகிறாங்க. எங்கே போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல. இவங்களை கிராஸ் பண்ணது மட்டும் இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்பவும் நல்லா பயந்து நடுங்கி போயிட்டு டேய் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே உட்கார கூட இல்லையாங்க, தண்ணி வேணும்னு கேட்டிருந்தவர் கூட வேகமாக எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட வீடு வரைக்கும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஃபுல்லாக மூச்சு நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. இதயமே அப்படியே ஸ்டாப் ஆகிற அளவுக்கு இவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருந்திருக்கு. உட்காடுறாங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. வீட்டில் நடந்த விஷயங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா ஆல்ரெடி ஆர்கெஸ்ட்ராவுக்கு போகிறதே இவங்களோட வீட்டுக்கு தெரியாது. இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் பயங்கரமாக நம்மளை திட்டுவாங்க அப்படின்றதுனால சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பைக்கு வந்து நம்ம காலையில் எடுத்துக்கலாம், அந்த பைக் எங்கேயும் போயிடாது, வண்டி சாவி நம்ம கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையில் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனாலும் இங்கே அருணுக்கும் விஜய்க்கும் சுத்தமாக பயம் குறையவே இல்லை. நடுங்கிக்கிட்டே படுத்துட்டு இருந்திருக்காங்க. அருணோட வீட்டில் அவங்களோட அம்மாவுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குங்க. இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கதவை தட்டியிருக்காரு. அவங்களோட வீட்டில் கதவை திறந்துட்டாங்க. விஜய் வெளியவே திண்ணை மேலே படுத்துட்டாராம். அருண் உள்ளே போய் படுத்து பிறண்டு படுக்கிறாராங்க. அவருக்கு தூக்கமே வரலையாம். இவரோட காது ஓரத்தில் அந்த பாட்டு சத்தம் மட்டும் நல்லா கேட்டுகிட்டே இருக்குதாங்க. இவர் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. காது ஓரத்துலேயே வந்து இப்போ அருணுக்கு சுத்தமாக தூக்கமே வரலையா, எந்திரிச்சு உட்கார்றாரு, மறுபடியும் படுக்கிறாரு, இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. இங்கே விஜய் வெளியே தான் படுத்துட்டு இருக்காரு திண்ணையில். விஜய்க்கும் அதே மாதிரி இந்த பாட்டு சத்தம் கேட்குது, அதே பொண்ணோட குரலில் கேட்குது. இப்போ இந்த பாட்டு சத்தம் கேட்டதுமே திடுக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாரு, சுற்றி பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த தெருவில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சரின்னு மறுபடியும் படுக்கிறாராங்க. படுத்து ஒரு 2 நிமிஷத்தில் இவர் மேலே யாரோ தண்ணி எடுத்து ஊற்றுற மாதிரி இருந்திருக்கு. இவர் நல்லா நனைஞ்சிட்டாரு. ஃபுல்லாக ஈரமானதுமே உடனே எந்திரிச்சு பார்க்குறாருங்க விஜய். அங்கேயும் எதுவுமே இல்லையாங்க. யார் நம்ம மேலே தண்ணி ஊற்றிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே இவருக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சு. உடனே வீட்டு கதவை தட்டுறாருங்க. கதவு யாருமே ஓப்பனே பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தா விஜயோட முதுகுல யாரோ கை வச்சு
தட்டுற மாதிரி கூப்பிடுற மாதிரி இருந்திருக்குங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, அது அருண் மாதிரி இருக்கு. எனக்கு சுத்தமாக தூக்கமே வரலடா, அதே பாட்டு சத்தமாகவே கேட்குதுடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது சொல்லுடா, ஏதாவது பண்ணுடா விஜய்னு கேட்குறாரு. இப்போ தண்ணி எடுத்து என் மேலே ஊற்றுனது நீ தானா? உனக்கு வேற வேலையே இல்லையாடா? இந்த நேரத்தில் யாராவது மேலே தண்ணி ஊற்றுவாங்களா? நான் எப்படிடா தூங்குவேன் அப்படின்னு பேசுகிறாரு. நான் இப்போவே தாண்டா வரேன், நான் எங்கடா உன் மேலே தண்ணி ஊற்றுனேன் அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, நான் எப்படி நனைஞ்சிருக்கேன்னு பாரு அப்படின்னு காட்டும்போது சுத்தமாக விஜய் ட்ரையாக இருந்திருக்காருங்க. அந்த ஈரமே இல்லாமல் இருந்திருக்கு. நல்லா தானடா இருக்க, எங்கடா ஈரமா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாடுறா சட்டைன்னு பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த ஈரமே இல்லையாங்க. காஞ்ச சட்டை இவர் எப்படி போட்டுருந்தாரோ அதே மாதிரி இருந்திருக்குங்க. நடுங்கி போயிட்டாருங்க. உண்மையாவே இப்போ தாண்டா ஊத்துன மாதிரி இருந்துச்சுடா, அதனால தாண்டா நான் கதவை தட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நம்ம வீட்டில் சொல்லிடலாமாடா அப்படின்னு கேட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அதே பாட்டு குரல் கேட்குதுங்க. இப்போ கேட்டதும் 2 பேரும் பாட்டு குரல் கேட்குற அந்த டைரக்ஷன்ல திரும்பி பார்க்குறாங்க. சேம் அதே பொண்ணு அங்கே நின்றுட்டு இருக்குங்க. இப்போ பயங்கரமான முகத்தோட நின்றுட்டு இருக்குங்க. இவங்க 2 பேரும் மிரண்டடிச்சு வீட்டு கதவை டம்மு 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 டம்முன்னு அடிக்கிறாங்க. ஒரு வழியாக கதவை திறந்துட்டாங்க. திறந்ததுக்கப்புறம் உள்ளே ஓடி போயிட்டு கதவை இவங்களே டம்முன்னு சாத்திட்டு கட்டில் மேலே போய் உட்காந்துட்டாங்களாங்க. இவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க, இவ்வளோ நேரம் வரைக்கும் எங்கடா போகிற, இவ்வளோ நேரத்துக்கு நீ வரியே, இதெல்லாம் நல்லா இருக்குதா, அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரேடான்னு இவங்க அம்மா திட்டி முடிச்சுட்டு போய் படுத்துட்டாங்களாம். ஆனால் விஜய்க்கும் இங்கே அருணுக்கும் தூக்கமே வரலை. ஃபுல்லாக அந்த பாட்டு சத்தமாக கேட்டுகிட்டே இருக்கு. இவங்களோட அம்மாவுக்கும் இவங்களோட அப்பாவுக்கும் எதுவுமே கேட்கலையாட்டுக்குங்க. அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் அருண் 2 பேரும் சேர்ந்து என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாமேடா, நம்ம தான் வீட்டுக்குள்ளே இருக்கோம்ல, இப்போ என்ன பண்ணுதுன்னு நம்ம ஜன்னல் வழியாக பார்க்கலாம்டா, வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவங்களோட வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்தா எதுவுமே தெரியலையாங்க. சரின்னு மெதுவாக கதவை திறக்கிறாங்க. திறந்துட்டு மொபைலை எடுத்துக்கிட்டே அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. இவங்க உள்ளே இருக்காங்க, கையும் மொபைல் மட்டும் வெளியே இருக்கு. இப்போ சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே அந்த உருவம் தெரியவே இல்லையாங்க. சரின்னு கையை இப்படி உள்ளே எடுக்கலான்னு போது இவரோட கை, அருணோட கையை பிடிச்சிருச்சுங்க. பிடிச்சதுமே உடம்பெல்லாம் அப்படியே கூலிங்காக ஆயிடுச்சாங்க. ரொம்ப நடுங்கிற மாதிரியான ஜெல்னஸாக இருந்திருக்கு. இந்த மொபைல் அப்படியே கட 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 கடன்னு ஆடி கீழே விழுந்துருச்சா. விழுந்ததும் ஃபோனெல்லாம் பார்க்கல. இவங்க கையை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இந்த கதவுக்கு வெளியே இருந்த கையை உள்ளே எடுத்துட்டு கதவை சாத்திருக்காங்க. சாத்திட்டு இதெல்லாம் நம்ம வீட்டில் சொல்லிடணும்டா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்டா, நம்ம சொல்லிடலாம்டா அப்படின்னு அந்நேரத்துக்கு அங்கே விஜயோட அவங்க அம்மாவை எழுப்பி, மருதம்மா வாமா வெளியே போய் பார்க்கலாம், வாங்கம்மா வாங்கம்மான்னு கூப்பிடுறாங்க. அவங்களோட அம்மா ஆல்ரெடி அரகுற தூக்கத்தில் எழுப்புனாவே டென்ஷன் ஆவாங்க. இப்போ பேய் வேற கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் டென்ஷன் ஆகி பயங்கரமாக திட்டிட்டு அவங்களோட அம்மா மெதுவாக கதவை திறக்கிறாங்க. எங்கடா இருக்கு, வாங்கடா அப்படின்ட்டு வெளியே போகிறாங்கங்க. அவங்களோட அம்மாவுக்கு எதுவுமே தெரியல. அங்கே கடந்து அங்கே அருணோட ஃபோனும் அங்கே இல்லை. என் ஃபோனையும் காணாண்டா, என் ஃபோனையும் காணாண்டா அப்படின்ட்டு அவங்களும் அங்கே உள்ள அந்த சாக்கடையில் எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. ஃபோனை எங்கேயுமே காணும், அந்த உருவமும் அங்கே இல்லை. சரின்னு அவங்களோட அம்மா உள்ளே வந்து படுத்துட்டாங்க. ஏதோ பிரம்ம பிடிச்சிச்சு, பைத்தியம் பிடிச்சிச்சுடா அப்படின்ட்டு அவங்களும் உள்ளே போய் படுத்துட்டாங்க. படுத்து ஒரு 1/4 மணி நேரத்தில் ஃபோன் ரிங் ஆகுதுங்க. அருணோட ஃபோன் ரிங் ஆகுது. எங்கே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டில் அருணும் விஜயும் உட்காந்துட்டு இருக்கிற அதே கட்டில இருந்து ரிங் ஆகுதுங்க. எப்படி இருந்திருக்கோம் மனுஷங்களுக்கு. வெளியே கடந்த அந்த ஃபோனு எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சு, என்ன பண்ணுச்சு, ஏது பண்ணுச்சுன்னே புரியாமல் அப்படியே 2 பேரும் அந்த ஃபோன் வந்து அதிர்ச்சியில் கீழேயே விழுந்துட்டாங்களாம். அந்த கட்டிலேருந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அருணோட ஃபோன் அங்கே தான் இருக்குது. ஃபோன் அதான் ரிங் ஆகுது. உடனே அந்த ரிங் ஆகிற ஃபோனை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. ஃபோன் எதுவுமே வரல, ஆனால் ரிங் ஆகிற மாதிரியான அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கு. இப்போது அந்த ஃபோனை தூக்கி தூர போட்டுட்டு பைக்கு வேற மாட்டிக்கிச்சேடா, எங்கள் வீட்டுக்கு போனால் பைக் இல்லாமல் தான் திட்டுவாங்களேடா, என்னடா பண்ணுறது, நேரமாக எழுந்திரிச்சு போய் அந்த பைக் எடுத்துகிட்டு வந்துடணும்டா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அன்றைக்கி விடிய தூங்கவே இல்லையாங்க. சரியாக மணி 5 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஊரில் உள்ள ஒரு பையன்கிட்ட பைக்கை வாங்கிக்கிட்டு 2 பேருமா போய் பெட்ரோலோட போகிறாங்கங்க. போயிட்டு வண்டியில் பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பைக்கில் வராங்க. விஜய் வந்து அந்த ஓசு வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு முன்னாடி போயிட்டாருங்க. அருண் வந்து பின்னாடி தான் வராரு அவரோட பைக்கு எடுத்துக்கிட்டு. கொஞ்சம் அப்படியே லேசாக விடிஞ்ச முடியாத மாதிரியான சுச்சுவேஷனில் அவர் வந்துட்டுருக்காரு. பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சம் நல்லா தெரியுது. அப்போது ரோட்டுக்கு நடுவில் யாரோ ஒருத்தவங்க படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. பக்கத்துலேயே ஸ்கூட்டி கிடக்கிற மாதிரி இருக்குங்க. ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருச்சாட்டுக்கே, நம்ம ஃப்ரெண்டு பார்க்காமலே போகிறானே, என்னமோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுக்கு, ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆட்டுக்கு அப்படின்ட்டு வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு பார்க்குறாங்க.
அது நைட்டு பார்த்தா அதே பொண்ணோட உருவம் தாங்க. பக்கத்தில் இருந்தது ஸ்கூட்டி மாதிரி இருந்தது, இப்போ எதுவுமே இல்லை. அதே பொண்ணோட உருவம் தான் அங்கே படுத்துட்ருக்கு. இப்போ அந்த உருவத்தை தாண்டி போயே ஆகணுமேனு ரொம்ப ஸ்பீடாக போய் அந்த உருவத்தை தாண்டிட்டாருங்க. அப்பாடா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனவர் அன்னைக்கு நேரமாகவே இவ்வளோ நேரத்துக்கு எந்திரிக்கவே மாட்டாராங்க. போனதுமே அவங்களோட அம்மா அப்பா ஷாக் ஆகிட்டாங்க. டே என்னடா நைட்டு அந்நேரத்துக்கு வந்தால் திருப்பி எப்போ போனால் எப்போ பைக் எடுத்துகிட்டு வர என்னன்னு புரியலையேடா அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறமா இனிமேல் அந்த பக்கம் போகாதீங்கடா, அது ரொம்பவே பயங்கரமான ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அந்த இடத்துல ஆன்மாவை பார்த்ததா சொல்கிறாங்கடா. நீங்கள் எதுக்கிட்ட அங்கே போனீங்க, அந்நேரத்துக்கு வரதா இருந்தால் ஒரு ஃபோன் பண்ண மாட்டீங்களாடா அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மா திட்டிருக்காங்க. திட்டினதுக்கப்புறமா அன்னைக்கு அங்கேயே அருண் வந்து குளித்து முடிச்சுட்டு அந்த நபர் காலேஜுக்கு கிளம்பிட்டார். போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்தவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. 1 வாரம் வெயிட் பண்ணியிருக்காங்க, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் அந்த ரோட்டுக்கு போகணும் அப்படின்னா இவங்களுக்கு வர்றது ஃபஸ்ட்டு நடுக்கம் தான். கை கால் ஆட்டோமேட்டிக்காக உதருமாங்க. இப்படியே இவங்க வந்துட்டு அந்த ரோட்டுக்கு போகாமலே இருந்திருக்காங்க. அடிக்கடி இவங்களோட ஊர்லேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து கோவில் இருக்காங்க. அங்கே டெய்லி காலையில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் காலேஜ் பஸ் ஏறியே போவாராம். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கு. நாங்க வந்து ஆர்கெஸ்ட்ரா பாக்குறதுக்காக போயிட்டு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும். எங்களுக்கு நடக்கும்போது தான் அதோட வலி எங்களுக்கு புரியுது. ஒருவேளை அந்த ஆன்மா கிட்ட மாட்டி நாங்க இறந்து கூட போயிருந்தோம் அப்படின்னா எங்களோட வீட்டுல ரொம்பவே பரிதவிச்சு போயிருப்பாங்க. இப்போதான் அந்த அந்த இதெல்லாம் எங்களுக்கு புரியுது. அதனால இப்போலாம் அந்த ரோட்ல நாங்க அன்டைம்ல போறதே கிடையாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நமக்கு அருண் மற்றும் விஜய் அப்படி அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அமானுஷமான பயங்கரமான நிகழ்வுகள் நடந்திருக்குன்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.